Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3391 டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் உடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நெசசரி கண்டென்ட் வரையும் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டேன் கன்கரன்சி கண்ட்ரோல் ப்ரோட்டோகாலே லாக் பேஸில். ஸோ இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால் அப்படின்றது ஒரு கன்கரன்சி கண்ட்ரோல் மெக்கானிசம். ஒரே நேரத்தில் பல டிரான்சாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கப்ப அட் அ டைமில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுக்காக கொண்டு வரது தான் கன்கரன்சி கண்ட்ரோல். அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொண்டு வர ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் தான் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இட் இஸ் என்ஷோர் தட் என்ன வந்து நம்மளுடைய டேட்டா வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸில் கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சி ஐசோலேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, எந்த ஒரு டெட்லாக்கும், அதாவது ஒரே நேரத்தில் பல டிரான்சாக்ஷன் நடக்கிறப்ப ஏதாவது ஒரு இடையூறு நடக்கிறதுக்கு பேர் நம்ம டெட்லாக் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அன்வான்ட் டேட்டாஸ் இன்வால்வ் ஆகிறது அனாமலிஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டெட்லாக்கோ அனாமலிஸோ எதுவுமே பர்ஃபார்ம் ஆகாமல் நம்ம டேட்டா பேட் கரெக்டாக ஆக்சஸ் ஆகிறதுக்காக நம்ம கொண்டு வரது தான் இந்த டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ இதில் எப்படி ஒர்க்கிங் இருக்கும் அப்படின்னா there are two phases in டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால். அது நேம்ல இருக்கு, மொத்தம் ரெண்டு ஃபேஸ் அப்படின்னு. அந்த ரெண்டு ஃபேஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரோயிங் ஃபேஸ் ஒன்று, ஷ்ரிங்கிங் ஃபேஸ் ஒன்று. க்ரோயிங் ஃபேஸ் மீன்ஸ் அக்யூஷன் ஃபேஸ்னு சொல்லுவோம், ஷ்ரிங்கிங் ஃபேஸ் மீன்ஸ் ரிலீஸ் ஃபேஸ்னு சொல்லுவோம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா க்ரோயிங் ஃபேஸ் வந்து லாக்ஸ், ஓகேவா, லாக் போடும். ஓகேவா? ஸோ லாக் பண்ணுறதுக்கு பேர் க்ரோயிங் ஃபேஸ். ஷ்ரிங்கிங் ஃபேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஸோ அன்லாக் பண்ணும். ஓகே, லாக் பண்ணால் அது க்ரோயிங் ஃபேஸ். ஷ்ரிங்கிங் ஃபேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம போட்டு வச்சிருக்க லாக், ஆல்ரெடி ஹோல்டில் இருக்க லாக் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரதுக்கு பேர், அடிஷ்னலாக இன்னொரு லாக் போடாமல் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரதுக்கு பேர் ஷ்ரிங்கிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரெண்டு வகையான லாக் இருக்கு, நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஷேர்டு லாக் ஒன்று, எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஒன்று. ஷேர்டு லாக்கை எஸ் லாக்னு சொல்லுவோம், எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை எக்ஸ் லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஷேர்டு லாக் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்மளால ஒரு டேட்டாவை ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது தட் மீன்ஸ் ரீட் பண்ண முடியும். தட் நாட் மாடிஃபைடு, எந்த ஒரு மாடிஃபிகேஷன் ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒன்லி ரீட் ஆப்ரேஷன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம ஷேர்டு லாக் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே எக்ஸ்க்ளூசிவ் லாக் என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீடும் பண்ணலாம், நம்மளோட டேட்டாவை ரைட்டும் பண்ணலாம். இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் லாக்னு சொல்லுவோம். இதுதான் ஷேர்டு லாக்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் லாக்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து T1 T2ன்னு ரெண்டு டிரான்சாக்ஷன் நடக்குது, சேம் டேட்டா செட் ஐட்டம்ஸ்ல ஏவும் பியும் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஷேர்டு லாக் யூஸ் பண்ணி என்னோட டேட்டாவை என்ன பண்றேன்னா லாக் பண்றேன், ஏன்ற டேட்டாவை பீன்ற டேட்டாவை லாக் பண்றேன். ஷ்ரிங்கிங் ஃபேஸ்ல ஏன்ற டேட்டாவை ஷ்ரிங்கிங் ஃபேஸ்ல ரிலீஸ் பண்றேன், பீன்றதை ரிலீஸ் பண்றேன், T1 வந்து கமிட் பண்றேன். இதுக்கு பேர் வந்து எக்ஸாம்பிள். அதே மாதிரி டிரான்சாக்ஷன் 2லையும் பெர்ஃபார்ம் பண்றேன். இப்படிதான் என்ன பண்ணும் அப்படின்னா டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால்ல வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து க்ரோயிங் ஃபேஸ் ஷ்ரிங்கிங் ஃபேஸ் இது பண்ணும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் லாஸ்டா சொல்லித்தரேன். இப்போ சம் அட்வான்டேஜஸ்லாம் என்ன டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால்ல நடக்குதுன்னா சீரியலைசபிள் ஷெட்யூல், சிம்பிளிசிட்டி, அவாய்டன்ஸ் ஆஃப் அனாமலிஸ். அதாவது நம்மளோட டேட்டா கரெக்டான ஆர்டர்ல சீரியலைசபிலிட்டியில் கான்ஃப்ளிக்டோ விஓ எதுவாக இருந்தாலும் கரெக்டாக நம்மளுடைய ஷெட்யூல் நடக்கிறதுக்காக ஒரு ப்ராப்பர் இதை கொடுக்கறதுக்கு வந்து இந்த சீரியலைசபிள் ஷெட்யூலுக்காக இந்த டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுது கன்கரன்சி நடக்கிறப்பயுமே. அப்போ என்ன ஆகும், நம்ம டேட்டாலாம் கரெக்டாக கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட், சிம்பிளாக இருக்கிறனால ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளே பார்த்தோன்னே எது க்ரோயிங் ஃபேஸ் ஷ்ரிங்கிங் ஃபேஸ்னு ஐடென்டிஃபை பண்ணி என்னால் டிஃபைன் பண்ணி கொண்டு வர முடியும். சிம்பிளாக இருக்கும். அடுத்து அன்வான்ட் டேட்டா இருக்கிறதுக்காகவும் நான் ரிப்பீட்டபிள், அதாவது அன்வான்ட் டேட்டாஸ் ரிப்பீட்டபிள் டேட்டா இல்லாமல் அன்வான்ட் ரீட் டேட்டாஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம அவாய்டன்ஸ் ஆஃப் அனாமலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயே சம் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகாலில் நடக்கும் அப்படின்னா டெட் லாக், ரெடியூஸ்டு கன்கரன்சி, லாக் ஓவர் ஹெட். தட் மீன்ஸ் டெட் லாக் மீன்ஸ் ஒரே நேரத்தில் 2-3 டேட்டா வந்து லாக் ஆகி சம்டைம்ஸ் வந்து டெட் லாக் அக்கறை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கன்கரன்சியை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரே நேரத்தில் எல்லா டேட்டாவும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் இங்கே சான்சஸ் இருக்குது. நிறைய வந்து ஓவர் ஹெட், அதாவது வேறு டிரான்சாக்ஷனில் வேறு டேட்டா வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சம் டிஸ்அட்வான்டேஜஸ்மே நமக்கு டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகாலில் இருக்குது.
ஸோ நான் ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி தான் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால் அப்படின்றது லாக்கிங்கும் பண்ணுவோம் அன்லாக்கிங்கும் பண்ணுவோம். அதுதான் ரெண்டு ஃபேஸு டிரான்சாக்ஷனில். அந்த ரெண்டு ஃபேஸ் என்னன்னா க்ரோயிங் ஃபேஸு அண்ட் ஷ்ரிங்கிங் ஃபேஸு. க்ரோயிங் ஃபேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா நியூ லாக்கை நம்ம டேட்டா ஐட்டமில் போடுறதுக்காக யூஸ் ஆகுது. ஷ்ரிங்கிங் ஃபேஸ் வந்து ஆல்ரெடி இருக்க லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும் வேறு புது லாக் போடாமல் இருக்கிறதுக்கும் வர்றதுக்கு பேர் ஷ்ரிங்கிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம்னா டிரான்சாக்ஷன் 1 ஒன்று நடக்குது, டிரான்சாக்ஷன் 2 ஒன்று நடக்குது. ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் 1ல் பார்த்தோம்னா ஒரு லாக் போடுறோம், ஒரு லாக் ஏக்கு ஒரு லாக் பிக்கு ஒரு லாக் போடுறோம், இங்கே ஷேர்ட் லாக் இங்கே எக்ஸ்க்ளூசிவ் லாக் போடுறோம். இதுக்கு பேர் க்ரோயிங் ஃபேஸ். அதுக்கப்புறம் எதுவும் லாக் போடாமல் இருக்கிறதுக்கு லாக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா அன்லாக் பண்ணுறோம், ஏவை அன்லாக் பண்ணுறோம், அடுத்து பி அன்லாக் பண்ணுறோம். இதுக்கு பேர் ஷ்ரிங்கிங் ஃபேஸ். அதே மாதிரி டிரான்சாக்ஷன் 2ல் இங்கே வரையும் க்ரோயிங் ஃபேஸ் இருக்குது, லாக் பாயிண்ட் இருக்குது, அடுத்து அன்லாக் நடக்கிறது ஷ்ரிங்கிங் ஃபேஸ். ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற கொஸ்டின். ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 5ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.